என்னப்பா கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத்தாச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பரம். ஒவ்வொருத்தருக்கும் தோணும், தனக்கு மட்டும் பெரியவா இப்படி மகத்தான அனுகிரகம் செஞ்சிருக்காரு அப்படின்னு. எல்லார்கிட்டையும் பெரியவா அனுகிரகம் காட்டி புன்புருவலோட அவர் பண்ணுற அனுகிரகம் சொல்ல வார்த்தையே கிடையாது. ஒரு சமயம் ஒரு பெரிய மனுஷன் பெரியவாழ்கிட்டக்க பக்கத்தில் போகிறதுக்கு பயந்துட்டு தள்ளியே நின்றுட்டு இருந்தார். அவருக்கு பெரியவாழ்கிட்டக்க கேட்டு ஒரு உத்ராட்சம் வாங்கிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஆசை. கேட்கவும் கிட்ட போகிறதுக்கும் அவருக்கு பயம். பெரியவா அவரை செஞ்சு பக்கத்தில் கூப்பிடுறார், சைகை காட்டி கூப்பிடுறார். அவரோ சொல்கிறார், நான் பிராமின் அப்படின்னு சொல்லி தங்கி முன்னாடி வர்றார். மகா பெரியவா சிரிச்சுட்டே அங்கே இருந்த மடத்து சிஷ்யர்களை பார்த்து, நீங்கள்லாம் பிராமின் அப்படின்னு சொல்லிக்கொள்ளவே வெட்கப்படுறேளு, அவனை பாரு தைரியமாக நான் பிராமின் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு ஸ்லேடையோடு சொன்னார். அவர் எதிர்பார்த்திருந்த அந்த பக்தருக்கு ஒரு ருத்ராட்சம் கொடுத்தார். அவருடைய மனம் அப்படியே சந்தோஷத்தோடு ருத்ராட்சத்தை வாங்கிட்டார். சகல துக்கமும் மறந்து போய் நின்றுட்டு இருந்தார். அப்பேற்பட்ட கேட்காமலேயே கொடுக்கும் கற்பக விருட்சம் மகா பெரியவா யாரு? கற்பக விருட்சம். என்னாச்சு, ஒருத்தரம் கனவுலையே அவர் அனுகிரகம் பண்ணினார் ஒரு மாமிக்கு. எத்தனையோ பேர் அந்த மாமிகிட்டக்க துணி துவைக்கிற கல்லில் சிவலிங்கம் வச்சுருக்கேன், நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார் கனவுல. நிஜமாகவே அங்கே போய் காலம்பரை பார்த்தாக்க ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த மாமிக்கு அடைஞ்ச சந்தோஷத்துக்கு கணக்கே இல்லை. இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டே இருந்தாலும் அழுக்காத முக தரிசனம். அங்கே என்ன ஆபரணமா அலங்காரமா ஒன்றும் இல்லை அவர்கிட்ட. ஒரே ஒரு காவி துணி, தலைமையில் ஒரு துளசி வில்வ மாலை. ஆனாலும் அந்த தேஜோமயமான முகம் எல்லாரையும் அப்படியே கவர்ந்து இழுத்துன்றது. காந்த சக்தி தான் கிடைக்கிறது அங்கே. அப்படியே அவரோட முகத்தை பார்த்துட்டே இருந்தாக்க போகிறோம் நமக்கெல்லாம். பெரியவா சொல்லுவா, யானை சமுத்திரம் இதெல்லாம் அழுக்காமல் பார்த்துட்டே இருக்க தோணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் கருணாமூர்த்தியான மகா பெரியவாளையும் பார்க்க திகட்டாத தென்னமுதமாக இருக்குது. பெரியவாளை பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு தரம் வானகம் அப்படிங்கிற ஊரில் வானகரம் அப்படிங்கிற ஊரில் முகாம் போட்டிருந்தார். சாயங்கால நேரம் ஸ்ரீ மடுத்து மேனேஜர் வந்தார். நமஸ்காரம் பண்ணிவிட்டு, துலா மாதத்துக்கு இன்னும் 15 நாள் தான் பாக்கி இருக்குது. துலா மாதங்கிறது ஐப்பசி மாதம். பெரியவா காவேரி ஸ்தானத்துக்கு அங்கே கும்பகோணம் தங்கிறது வழக்கம். ஆனால் பெரியவா நடந்து போக அவகாசம் வேணுமே அப்படின்னு தெரிவித்தார். பெரியவா நிமிர்ந்து பார்த்தார். இந்த வருஷம் துலாஸ்தானம் கூவத்தில் தான்டா அப்படின்னுட்டார். எல்லாரும் ஒரே சிரிப்பு. நானும் சேர்ந்து சிரித்தேன். ஏன்னாக்கா கூவத்தோட நிலைமையை அறியாதவா யாருமே இருக்க முடியாது இல்லையா? கூவங்கிறது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். கொஞ்ச நாள் ஆச்சு. கொட்டுன்னு மழை கொட்டுறது. மழைன்னா மழை, கொஞ்சம் மழை இல்லை குறைஞ்ச மழை இல்லை, அப்படி கொட்டுறது இடியும் மழையுமா. கூவாறு என்னாச்சு, காவேரியாக மாறி 2 கரையும் புரளை தொட்டுண்டு 30 நாள் காவேரி கிறிஸ்தான் மாதிரியே ஆயிடுத்து. மகாபெரிவாரோட வாக்கில் உள்ள வன்மையும் இயற்கையும் அவருக்கு செலுத்தும் மரியாதையை கண்டு எல்லோரும் வியந்து போய் நின்னான்.